So problems on series RLC circuit ஒரு 1 or 2 problems எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, you just read out the problem. A coil is at resonance 10 kilohertz with a capacitor. If the resistance and the inductance of the coil is given, find the quality factor of the coil. அப்போ கொடுத்துருக்க ப்ராப்ளம்ல இருந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஆர்எல்சி சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இது வந்து parallel சீரியஸா அப்படிங்கிறது இங்க நீங்க குழப்பம் அடைய தேவையில்லை. பிகாஸ் இங்க சீரியஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்ல தான் ப்ராப்ளம்ங்கிறதுனால ஆல்மோஸ்ட் இங்க இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுமே சீரியஸ்ல தான் கனெக்ட் ஆயிருக்குங்கிறது மீனிங். ஸோ இப்போ இதுல இருந்து கொடுத்துருக்க டேட்டா நொட்டேஷன்ஸோட அசெட்டிஸ் எப்பயும் போல எழுதுங்க. ஸோ ஆர் வந்து 200 ஓம், எல் வந்து 5 ஹென்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து ரெசனன்ஸ் அட் அப்படின்னு கொடுத்துருக்கனால அப்போ இதுதான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ எஃப் நாட் இஸ் ஈக்குவல் டு 10 கிலோ ஹெட்ஸ். அது பட் ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸில் தான் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் பார்த்த மாதிரி குவாலிட்டி ஃபேக்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இண்டக்டராகவும் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லைனா கெப்பாசிட்டராகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ கியூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்எல் பை ஆர். அப்போ எக்ஸ்எல்ங்கிறது என்னது? எல் இன்ட்டு ஒமேகா. ஒமேகாவை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? 2πf0. அப்போ இருக்கிற எல்லா டேட்டாவும் இங்கே அவைலபிள் தான். இங்கே இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு தேவையான எல்லா டேட்டாவும் அவைலபிள். யூ ஜஸ்ட் calculate how much quality factor value is. But quality factor வந்து நார்மலாக இதுக்கு யூனிட்லாம் எதுவும் கிடையாது, பிகாஸ் இட்ஸ் அ ஃபேக்டர். ஸோ யூ ஜஸ்ட் calculate what is the quality factor Q அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளமில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் ஜஸ்ட் லுக் அவுட் பண்ணுங்கள். A series RLC circuit has inductance of 10 millihenry and resistance of 2 ohm. What is the value of capacitance that will produce resonance? Also find the current at resonant frequency and the maximum instantaneous energy stored in inductance at resonance. Assume the supply voltage as இது அதோட frequency இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் என்னென்னா கொடுத்துருக்கிறது கண்டிஷன் ரெசனன்ஸ் கொடுத்துருக்கனால ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த ஃப்ரீக்வன்சியை ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த வோல்டேஜை வந்து நீங்கள் கொடுத்துருக்க சப்ளை வோல்டேஜாக எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மில்லி ஹென்ரி அண்ட் தென் 2 ஓம் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் டேக் இட் அஸ் எல் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லி ஹென்ரி. பட் நம்ம நார்மலாக இண்டக்டன்ஸை வந்து ஹென்ரியில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அதை 0.01 எழுதிக்கோங்க, 2 ஓம். ஸோ ரெசனன்ஸ்க்கு கண்டிஷன் என்னங்க? ஆஸ் இட் இஸ் எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி. அப்போ இதை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல் ஒமேகா 1/c ஒமேகாவை எழுதி ஒமேகாவை 2πf0 எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். ஸோ ஏன் சார் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு கெப்பாசிட்டரோட வேல்யூ என்னன்னு தெரியாது, பட் இண்டக்டன்ஸோட வேல்யூ தெரியும், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரியும், ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ தெரியும். அப்போ நான் அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எல்லாம் நான் கொண்டு வந்தால் தான் என்னோட கெப்பாசிட்டரோட வேல்யூ என்னன்னு நான் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டியூரிங் ரெசனன்ஸ். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெசனன்ஸோட கண்டிஷனை வச்சுக்கிட்டு ஐ கால்குலேட் எவ்ரி திங். இப்போ கரண்ட் என்ன? ஆல்ரெடி ரெசனன்ஸ் கண்டிஷனில் ஆக்சுவலாக ஆர்எல்சி சீரியஸ் சர்க்கியூட்டுங்கிறது ஒரு ஆல்டர்னேட்டிங் சர்க்கியூட் தான். பட் ஆனால் ரெசனன்ஸ் அப்போ இம்பிடன்ஸ் எதுக்கு ஈக்குவல் ஆகிடும்? ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவல். இந்த டிஸ்கஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்போ ஆரோட வேல்யூ 2 ஓம்னு கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் 230 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டோட வேல்யூ வந்து 230/2, ஸோ 115 ஆம்பியர். இதை நீங்கள் A+JB ஃபார்மேட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் போலார் ஃபார்மில் பண்ணாலும் சரி, ரெக்டாங்குலர் ஃபார்மில் பண்ணாலும் சரி, நீங்கள் எதில் வேணால் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ இப்போ எனர்ஜி ஸ்டோர்டு இன் இண்டக்டர் கேட்குறாங்க. ஸோ ஆஃப் எல்ஐ ஸ்கொயர்டுங்கிற ஃபார்மில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அப்போ எல்லோட வேல்யூ தெரியும், ஐயோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிங்க. ஸோ அந்த வேல்யூஸை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஹவு மச் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூல் தட் வி கேன் கால்குலேட் வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ இண்டக்டர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதே மாதிரி தான் இந்த ரிலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் தான் இங்கே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். மேபி ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுத்தினுடைய காம்பினேஷன்ஸ் வர மாதிரியான ப்ராப்ளம்ஸும் பின்னாடி வரும். ஸோ இதை லுக் அவுட் பண்ணுங்கள். பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் 4th சாப்டரில் 3 ஃபேஸ் சர்க்கியூட்ஸ் பார்த்துருக்கீங்க. அதில் எல்லாமே ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட், அப்புறம் சம் மேக்னிடியூட் ஆங்குலர் ஃபார்மில் தான் எல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ணி நீங்கள் என்னென்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போட்டிங்க. அதனால் இதில் நீங்கள் பார்க்குறதுங்கிறது வந்து அவ்வளோ டீரியஸ் ஒன்றும் கிடையாது. யூ ஜஸ்ட் கோ த்ரூ த ப்ராப்ளம். இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்த எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு தான் ஒவ்வொரு டேர்ம்ஸாக நம்ம கொண்டு வந்திருப்போம். பட் நீங்கள் லுக் அவுட் பண்ணுங்கள், அது என்ன வேல வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வராங்க ஒவ்வொரு ப்ராப்ளமும், அதே மாதிரி கண்டிஷன்ஸை எப்படி உள்ள இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தரவாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இஷ்யூஸ் எதுவும் இருக்காது.
அதே மாதிரி இந்த சாப்டரில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் ப்ராக்டிஸ்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை பேஸ் பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பேஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்க்காக அந்த ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டைமில் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ parallel resonance இன் RLC சர்க்கியூட் அப்படிங்கிறது நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து சீரியஸ் ரெசனன்ஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து parallel resonance. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்த்த எல்லா எலிமெண்ட்டும், அதாவது பாசிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, RLC, இது வந்து பேரலாக கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதில் ரெசனன்ஸுங்கிற ஒரு கண்டிஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது how the entire circuit will react அப்படிங்கிறது தான் வந்து parallel resonanceல நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக parallel resonance circuit வந்து எப்பயுமே வந்து tuned circuit இல்லைனா tank circuit இல்லைனா rejector circuitனு சொல்லுவாங்க. இந்த நேமில் முக்கியமாக இந்த tuned and then tank circuit இந்த நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சர்க்கியூட் தான் வந்து உங்களுடைய கப்பிள்டு சர்க்கியூட்டில் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் படிப்பீங்க, சிங்கிள் டியூன்டு சர்க்கியூட்ஸ், டபுள் டியூன்டு சர்க்கியூட்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல எல்லாமே இந்த parallel ரெசனன்ஸினுடைய இம்பேக்ட் தான் அங்கே இருக்கும். ஸோ யூ ஜஸ்ட் லுக் இன்டு இதை வந்து பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் இது வரைக்கும் சீரியஸ் ரெசனன்ஸை எப்படிலாம் அனலைஸ் பண்ணுமோ அதே மாதிரி parallel ரெசனன்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ parallel ரெசனன்ஸ்க்கு வந்து நார்மலாக 2 கேஸாக எடுத்துக்கலாங்க. parallel ரெசனன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, கன்சிடரிங் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் போத் L and C இப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எல் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பேரலல் காம்பினேஷன்ஸில் போடுற மாதிரி நீங்கள் கேட்டகரி ரெண்டுமே பண்ணலாம். ஸோ நான் இதில் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டக்டன்ஸினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆரை மட்டும் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும். நீங்கள் சிக்கு வேணும்னாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணி போடலாம், நிறைய கான்ஃபிகரேஷன் பேரலல் ரெசனன்ஸில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரியும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ இண்டக்டன்ஸ்னுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம், கெப்பாசிட்டருடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்சின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த வேலையும் போடலாம். இல்லைனா இங்கே இந்த டயக்ராம் இருக்கு இல்லைங்களா, இந்த 5.1 இந்த டயக்ராமும் ஒன்றே தான், இந்த டயக்ராமும் ஒன்று தான். நீங்கள் எப்படி ஹரிசாண்டலாக ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களா வெர்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களாங்கிறது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ வெக்டார் டயக்ராம் அங்கே நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு சீரியஸ் சர்க்கியூட்டில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வேரியபிள்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ். அதனால தான் நம்ம சீரியஸ் சர்க்கியூட்டில் எடுத்துக்கிட்டது எல்லாமே வோல்டேஜ் ஃபேஸரை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸை போய் பாருங்கள். பட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற எல்லா விஷயமும் என்ன அப்படின்னா parallel. ஸோ parallelல வோல்டேஜ் எல்லா எலிமெண்ட்ஸ்க்கு அக்ராஸும் சேமாக இருக்கும். ஆனால் கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய கரண்ட் பாருங்கள், டோட்டல் கரண்ட் இஸ் டிவைடிங் இன்டூ ஐஎல் கரண்ட் அண்ட் தென் ஐசி கரண்ட். அப்போ நீங்கள் இங்கே அனலைஸ் பண்ணக்கூடிய ஃபினாமினன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டை தான் நீங்கள் இந்த இடத்துல நாம் எடுத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணக்கூடிய காம்பனண்ட்டாக மாறும். இதுதான் அந்த சீரியஸ் ரெசனன்ஸ்க்கும் parallel ரெசனன்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இதை நீங்கள் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்த மாதிரி தான். ஒரு parallel சர்க்கியூட் கொடுத்துட்டு கரண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணுவோம். அதுவே ஒரு சீரியஸ் சர்க்கியூட் கொடுத்துட்டு வோல்டேஜ் கண்டுபிடிக்கனா நார்மலாக வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணி ஒரு எலிமெண்ட் அக்ராஸாக ட்ராப் கண்டுபிடிக்கிற மாதிரி அதே பேட்டர்ன் தான். அந்த பேசிக் விஷயம் வந்து எப்பவுமே வந்து மாறாதுங்க. அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க as எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அடுத்து இப்போ ஒரு parallel சர்க்கியூட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் இந்த செகண்ட் கேஸ் மட்டும் எடுத்துக்கிறேங்க. நான் கெப்பாசிட்டருடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. இண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டா இப்போ இந்த ஃபிகர் 5.14 பாருங்கள், டோட்டலாக ஒரு RLC which is in parallel காம்பினேஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இருக்குங்களா. இப்போ இந்த parallel ரெசனன்ஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு கால்குலேட் சம் ஆஃப் திங். அது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அட்மிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அட்மிட்டன்ஸுங்கிறது என்ன, ஆல்மோஸ்ட் இம்பிடன்ஸினுடைய இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான் அட்மிட்டன்ஸ் இல்லையா. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இண்டக்டிவ் சர்க்கியூட்க்கு தனியாக அட்மிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, ரெசனன்ஸ் சர்க்கியூட்க்கு தனியாக கண்டுபிடிக்கணும். இதை ரெண்டையும் கண்டுபிடிச்சி டோட்டல் அட்மிட்டன்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கிடைக்குங்க. இந்த ஒய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு ரியல் பார்ட் ஒன்று கிடைக்கும், அதே மாதிரி ஒரு இமேஜினரி பார்ட் ஒன்று கிடைக்கும், ரைட். ஏன் சார் இந்த இடத்துல நான் அட்மிட்டன்ஸ் போடணும் அப்படின்னா, எப்படி நீங்கள் சீரியஸ் சர்க்கியூட்டில் இம்பிடன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இம்பிடன்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப்
ஆர் பிளஸ் ஜே ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸின்னு போட்டிங்களோ, பேரலல் சர்க்கியூட்டுங்கிறது என்ன, அப்படியே சீரியஸ் சர்க்கியூட்க்கு ஆப்போசிட். ஏன்னா சீரியஸ் சர்க்கியூட்ல வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும், கரண்ட் சேமாக இருக்கும். ஆனால் இங்கே கரண்ட் டிவைட் ஆகும், வோல்டேஜ் சேமாக இருக்கும். அதே மாதிரி தான் அங்கே இம்பிடன்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்த மாதிரி இந்த இடத்துல இம்பிடன்ஸ்னுடைய ரெசிப்ரோக்கல் ஃபினாமினன் என்ன, அட்மிட்டன்ஸ். இந்த அட்மிட்டன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா இம்பார்ட்டன்ஸ் தரணும். இப்போ இந்த அட்மிட்டன்ஸ் ஃபார்முலால இப்போ என்ன செய்யணும்னா ரெசனன்ஸ்ங்கிற கண்டிஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இந்த ரெசனன்ஸ்ங்கிற நார்மலாக ஒரு அட்மிட்டன்ஸை வந்து 2 டேர்மாக சொல்லுவாங்கப்பா. இது ஆல்ரெடி மெனியே பார்த்தது தான். y is equal to g plus jb, அதாவது ஜிங்கிறது வந்து கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிங்கிறது வந்து சசப்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அந்த டேர்ம் அது. ஸோ y is equal to g plus jb. இந்த டேர்ம் நம்ம சீரியஸ் சர்க்கியூட் பார்க்கும்போது கூட அந்த ஒரு சின்ன நோட்டில் அது இருக்கும். அந்த நோட் பாயிண்டில் நீங்கள் அதை ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்கள். இப்போ இதை பேஸ் பண்ணி இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரெசனன்ஸ் கண்டிஷனில் உங்களோட சசப்டன்ஸ் பார்ட், அதாவது சசப்டன்ஸுங்கிறது என்னது, உங்களுடைய இந்த இமேஜினரி பார்ட் டோட்டலாகவே 0 ஆகிடும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நான் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக டேர்ம்ஸ் கேன்சல் ஆகி போயிடும். அப்போ மேபி ஆஃப் இமேஜினரி பார்ட் ஆஃப் தி அட்மிட்டன்ஸ் இஸ் 0. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 0ங்கிற கண்டிஷன்ஸை வச்சுக்கிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி என்ன பேரலல் ரெசனன்ஸ்க்கு அப்படின்னு நான் கால்குலேட் பண்ண போகிறேன். அப்படி நான் கால்குலேட் பண்ணேன்னா ஒரு பேரலல் ரெசனன்ஸ் சர்க்கியூட்க்கு என்னுடைய ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா இந்த மாதிரி வருங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே வந்து நீங்கள் சீரியஸ் சர்க்கியூட்க்கு வேணும் அப்படின்னா f0 is equal to 1/2 pi root LC அப்படிங்கிற ஒரு டேர்ம் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். அந்த எக்ஸ்பிரஷன்ஸும் ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி பேரலல் ரெசனன்ஸ்க்கான இந்த ஃப்ரீக்வன்சி டேர்மும் ஞாபகம் இருக்கணும். யூ ப்ளீஸ் கீப் ரிமெம்பர் திஸ் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் டிரைவ் ஒன்லி ஃப்ரம் தி அட்மிட்டன்ஸ் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத வந்து யூ ப்ளீஸ் கீப் ரிமெம்பர் ஆல்வேஸ். ஸோ இதில் வந்து அங்கே எப்படி ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி f0 அப்படின்னு நம்ம சொன்னோமோ இங்கே வந்து ஏஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஏஆர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆன்டி ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் வந்து இந்த ரெப்ரசன்டேஷன், ஏன்னா சீரியஸ்க்கும் பேரலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும். அதனால தான் இங்கே பேரலில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே ஏஆர் அப்படின்னு சொல்லுவோம், ஆன்டி ரெசனன்ஸ் சர்க்கியூட். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, டியூன்டு சர்க்கியூட், டேங்க்டு சர்க்கியூட், ரிஜெக்டார் சர்க்கியூட், ஆன்டி ரெசனன்ட். அதனால தான் இந்த ஏஆர் அப்படிங்கிற டேர்மை வந்து நம்ம நார்மலாக பேரலல் ரெசனன்ஸில் இந்த நொட்டேஷன்ஸை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்போ இம்பிடன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கான கரஸ்பாண்டிங் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பாருங்கள், இது நார்மலாக ZAR ஈக்குவல் டு 1/y. ஏன்னா இம்பிடன்ஸும் அட்மிட்டன்ஸும் எப்படி இருக்கும், ஆப்போசிட் டு ஈச் அதர். இதில் ரியல் பார்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க. அந்த இதுக்கு முன்னாடி இருந்ததுல அட்மிட்டன்ஸில் இருந்து ரியல் பார்ட்டை மட்டும் எடுத்து அதோட ரெசிப்ரோக்கல் எழுதிட்டு இதில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த 2 ஈக்குவேஷன்ஸில் இருந்து ஈக்குவேஷன் 2வை 1ல் அப்ளை பண்ணனா எனக்கு ஃபைனல் பார்ட் என்ன கிடைக்குதுன்னா ZAR ஈக்குவல் டு L/CR அப்படிங்கிற ஒரு டேர்ம் கிடைக்குது. இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஃபேக்டருக்குள்ள, குவாலிட்டி ஃபேக்டருக்கான ஃபார்முலா மாறவே மாறாதுங்க, XL/R ஆர் XC/R தான். ஸோ அப்போ இந்த டேர்மை நான் இது ஆறுங்கிற டேர்மு கீழே கொண்டு வரணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஆரை காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போ வெளியில் எடுக்கும்போது இது ஹோல் ஸ்கொயர் டேர்மாக மாறிடும். ஸோ L ஒமேகா XL/R த ஹோல் ஸ்கொயராக மாறுமா இந்த டேர்மு. அப்போ அது குவாலிட்டி ஃபேக்டரோட ஸ்கொயர்னு நான் எழுதிக்கலாம். ஸோ ஏஆர் போடுறது ஆன்டி ரெசனன்ட். இட் மீன்ஸ் தட் parallel resonance circuits அப்படின்னு நான் சொல்கிறேங்க. இதில் வந்து இந்த இம்பிடன்ஸ் ZAR அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டேர்மை. எப்போன்னா இந்த குவாலிட்டி ஃபேக்டருங்கிற விஷயம் 0 ஆயிடுச்சுன்னா இந்த இம்பிடன்ஸ் இதுக்கு ஈக்குவலாக மாறிடும். அந்த டைமில் this AR is called dynamic resistance. மேபி இந்த 2 மார்க்கில் கேட்கலாம். இந்த 5th எக்ஸ்பிரஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க parallel resonance பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்ரெடி குவாலிட்டி ஃபேக்டர் நீங்கள் எப்பயும் பார்த்த மாதிரியே தான், அதே மாதிரியான சேம் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். இதில் எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறது இல்லை. ஜஸ்ட் யூ கோ த்ரூ இட். வாட் இஸ் த குவாலிட்டி ஃபேக்டர் வேல்யூ ஃபார் திஸ் ரெசனன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதே மாதிரி பேரலல் ரெசனன்ஸில் இருக்கக்கூடிய இந்த கீ பாயிண்ட்ஸை வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாவே ஆல்மோஸ்ட் வந்து பேரலல் ரெசனன்ஸை பற்றின ஒரு கீ நோட் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்த வீடியோவில் இந்த கீ பாயிண்ட்ஸ்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பற்றி நான் சொல்கிறேன்.